ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு அவுள் ரெசிபி கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவுள் கார கொலக்கட்டைக்கு இந்த கப்புக்கு 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அவுள் இனிப்பு கொலக்கட்டைக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவுள் இது இப்போ என்ன பண்ணிடலாம், ரெண்டையுமே வந்து திரிச்சிடலாம், மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பரப்பரன்னு திரிச்சிக்கோங்க. அதே மாதிரி தான் இனிப்பு கொலக்கட்டைக்கும் இந்த மாதிரி பரப்பரன்னு திரிக்கணும். ஆனால் இதோட ஏலக்காவும் சுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சுக்கு போட்டிருக்கேன். சுக்குத்தூள் ரொம்ப முக்கியம். இதை போட்டு இந்த மாதிரி ஃபைனாக திரிச்சிடலாம். இந்த மாதிரி திரிச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த கப்புக்கு வந்து நான் 1.5 கப்பு எடுத்திருக்கேன் அவுள். ஸோ இதில் வந்து 1/2 கப்பு போதும். 1/2 கப்பு வெல்லம் போட்டு காய்ச்சி இதில் ஊற்றி பிடிச்சிடலாம். இது 1/4 கப்பு கூட எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து ஸ்வீட் கொலக்கட்டைக்கு வந்து ஒரு கை தேங்காய் பூ, கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம். இது மேலே இது ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஃபில்டர் வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இன்னும் பிடிக்கிற மாதிரி வரணும். இது வந்து அவுள்னால இது நம்ம அந்த சர்க்கரை பாகு ஊற்றினோன்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆகும். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு ஆகும். இது ஆவியில் வேக வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். இது தண்ணி பற்றலன்னா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கோங்க. கார கொழுக்கட்டைக்கு வந்து அதே பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் வந்து காரத்துக்கு இதெல்லாம் ஒன்றா போட்டு இப்போ வதக்கி அந்த காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவுள், அதில் தட்டிடலாம். இதெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப், 1/2 மூடி தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கும் போடணும், காரத்துக்கும் போடணும். இதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப வதங்க வேண்டாம். இதை இப்போ ஆவியில் எடுத்து வேக வைக்கணும். நீங்கள் வந்து இந்த காரத்து கொலக்க அவுள் மேலே எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டில் நான் வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு தண்ணியே போதும். அவுள்னால நல்லா டபுள் ஆகிடும். நம்ம எவ்வளோ அவுளில் திரிச்சு போட்டோமோ அதுலேருந்து டபுள் மடங்கு ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி வச்சிடலாம் கொலக்கட்டை பதத்தில். இப்போ நம்ம இனிப்புக்கு பண்ண வச்சோம் இல்லையா, இந்த இனிப்பு கொலக்கட்டைக்கு வந்து இது பண்ணி வச்சது இது நல்ல பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. பிடிக்கிற அளவுக்கு கொழுக்கட்டை வந்துருச்சு. இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் என்ன தண்ணி பத்தலை, ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நான் இட்லி சட்டியில் தான் நான் இப்போ கொலக்கட்டை ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுருங்க. இங்கே இந்த இனிப்பும் காரமும் சேர்த்து பிடிச்சி வச்சாச்சு. இப்போது இட்லி தட்டில் வச்சு சட்டியில் வச்சுட்டேன். இது அப்புறம் இது வந்து அவுள்னால ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஹையரில் 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வச்சு வேக வச்சா போதும். ஸ்டீம் ஆயிடுச்சு, நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. இது அவுள்னால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க கொலக்கட்டை, ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வைங்க. சூப்பரான அவுள் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.